இந்த பதிவில் கண்ணு நான் சொல்கிறது உண்மையான்னு முழுசும் கேட்டுட்டு சொல்லுங்க கண்ணு. ஒரு டிவியில் ஒரு செய்தி கேட்க முடியல கண்ணு. அடடடா, செய்தி எந்த செய்தி போட்டாலுமே அரசியலை பற்றி நான் பேசலை. ஆனால் அவங்க அரசியலை பற்றி. அடுத்தது அங்கே வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு பையனை இந்த புள்ள கொன்னுட்டான், அந்த புள்ளைய பையனை கொன்னுட்டான்னு இதே நியூஸ். அப்புறம் அதை விட்டா விமானம் எரிஞ்சிருச்சு, அது எரிஞ்சிருச்சு, இது எரிஞ்சிருச்சு, கவிழ்ந்துருச்சுன்னு இதே இதுதான். போய் முட்டிக்கிச்சு மோதிக்கிச்சு இறந்தாங்க, இதே தாங்கன்னு செய்தியில். என்னத்த சொல்லுறது? நான் ஒன்று சொல்லுறேங்கன்னு, பொட்டை பிள்ளைய பெற்ற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பையனை பெற்ற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னையும் சேர்த்து சொல்லுறேங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. காலேஜ் அனுப்புகிறேன், ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க கண்ணு. ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஈவினிங்கே சாயங்கால நேரங்கன்னு, சாயங்காலம் பொழுது ஒரு 5:30 6 மணி பொழுதுக்கு உக்கடத்தில் இருக்கிற அந்த குளம் இருக்குதில்லங்க குட்டை, அங்கே போய் பாருங்க. சோடி சோடியா பிள்ளையும் பையனும் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஆயா அப்பனுக்கு தெரியாமல் பொய்ய சொல்லிட்டு வெளியே போகுது கண்ணு. ஆயாக்காரி அங்கே போயிருக்கிறானுங்க நினைக்க, இப்படி ஹாஸ்டலில் புள்ள தங்கியிருக்குது, பசங்க தங்கியிருக்குன்னு நினைக்க இதுக போய் ஜோடி போட்டுட்டு உக்காந்துருக்குது. கடைசியில் பார்த்தா அம்மா அப்பா சொல்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த பையன் இத்தனை நாள் நான் இத்தனை பொருளை வாங்கி கொடுத்தேன், இப்படி இவதான் மொண்டாட்டின்னு ஏங்குனேன், இப்படி ஏமாற்றி போட்டாளேன்னு கண்ணு. அந்த பையன் அந்த பிள்ளைய கத்தியில் கொல்றது என்ன, தீய வச்சு கொளுத்துறது என்ன, ஐயோயோயோ காதுலையே கேட்க முடியல கண்ணு. நான் ஒன்று சொல்லுறேன் கேளு கண்ணு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் இந்த விஷயம். எனக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கட்டு பண்ணிடுவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல இந்த புள்ள பசங்க இந்த வண்டியில் ஜோடி போட்டுக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த போலீஸ்கார மாமா நிறுத்திடணும். அந்த மாமா நிறுத்திட்டு என்ன பண்ணணும், நீ யார், உங்கள் அப்பா அம்மா ஃபோன் நம்பரை கொடுன்னு வாங்கணும். வாங்கி அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பொண்ணு இந்த இடத்துக்கு இந்த பையனோட இங்கே இருக்கிறா, அந்த பையன் வீட்டுக்கும் சொல்லணும். ஏன்னா அந்த பிள்ளைக பையனும் அம்மா அப்பாவுக்கிட்ட பொய் சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் நம்ம பிள்ளைங்க ஹாஸ்டலுன்னு இருக்கிறாங்கன்னு நம்பிடுறாங்க. அந்த போலீஸ்கார மாமா இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தால் அந்த சோடியாக போகிறதும் அந்த வெட்டு குத்து கொலை எரிக்கிறதெல்லாம் குறையும்னு நான் சொல்கிறேன். உண்மையா இல்லையா கண்ணு சொல்லு? இந்த மாதிரி நடவடிக்கை போலீஸ் மாமா மட்டும் எடுத்துட்டாரு, நிறையா இடத்துல கொலை வராது, கற்பழிப்பு வராது, எரிக்கிறது புதைக்கிறதுன்னு வராதுன்னு நான் சொல்லுறேங்க. நீ என் மனசில் பட்டதை நீங்கள் சொல்லுங்க கண்ணு, கமெண்ட் பண்ணுங்க கண்ணு.